நேற்று ஐபிஎல்லில் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்பவே குரூஷியலான மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் எப்படி போகும்னு எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மேட்ச்சை வச்சு தான் சிஎஸ்கே, ஆர்சிபி, டெல்லி கேபிட்டல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எல்லாத்தோட ரிசல்ட்டும் இருந்துச்சு. ஸோ நேற்று எல்எஸ்ஜி தோத்துட்டாங்க. இது ஒருவேளை ஸ்கிரிப்டாக இருக்குமோ அப்படின்னே தோணுது. ஏன்னா சிஎஸ்கே எந்தெந்த மேட்ச்லாம் ஜெயிச்சா தான் உள்ளே வர முடியுமோ அந்தந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. எந்தெந்த மேட்ச்லாம் மற்ற டீம் தோற்றா தான் அவங்க உள்ளே வரும், சிஎஸ்கே உள்ளே வர முடியுமோ அந்த மேட்ச்லாம் அந்த டீம் தோக்குது. ஏன்னா டெல்லி 2 மேட்ச் இருந்துச்சு. அதில் ஒரு மேட்ச் தோற்றா டெல்லி வர முடியாதுன்னு இருந்துச்சு. டெல்லி தோத்துட்டாங்க. இப்போ எல்எஸ்ஜி ஒரு 2 மேட்ச்சில் ஒரு மேட்ச் தோற்றா வர முடியாதுன்னு இருக்குது. இப்போ எல்எஸ்ஜி தோத்துட்டாங்க. இப்போ ஒரே ஒரு ஸ்கிரிப்ட் தான் பாக்கி. அது வந்து எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சும் தோற்று சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்சில் யார் ஜெயித்தாலும் ஆர்சிபி ஜெயித்தா கூட 2 டீமுமே குவாலிஃபை ஆயிரும். ஸோ இதான் ஸ்கிரிப்டான்னு தெரில. பொறுத்து வந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரைக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.